வேதாகமத்துல 2 முக்கியமான பெயர்கள் இருக்கு. ஒன்னு இம்மானுவேல், இன்னொன்னு யெகோவா ஷம்மா. இம்மானுவேல்ன்றது ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவன் நம்மளோடு இருக்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் அவர் நம்மளோடு இம்மானுவேலாக இருக்கிறாருங்க. ஆனா யெகோவா ஷம்மான்ற நாமம் எசேக்கியேல் 48வது அதிகாரம் 35வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. அது வரப்போகிற 1000 வருட அரசாட்சியில இருக்கிற பரிசுத்த நகரத்துக்கு வைக்கப்படுற பேர் தான் யெகோவா ஷம்மா. அப்படின்னா தேவன் நம்மோடு இருப்பார் அப்படின்ட்டு அர்த்தம். அது எதிர்காலத்தை குறிக்குதே தவிர்த்து நிகழ்காலத்தை குறிக்கல. அதனால நம்ம வேத வசனத்தை கரெக்டா படிச்சு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஜபம் பண்ணா ஆண்டவர் அந்த ஜபத்தை அங்கீகரிப்பாரு. இம்மானுவேல் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாரு. ஆனா 1000 வருட அரசாட்சியில ஆண்டவரே நீங்க என்னோட இருப்பீங்க அப்படின்ட்டு ஜோம் பண்ண கத்துக்கலாமா? இத குறித்து சிந்தித்து பாருங்களேன்.